பாருங்க வரிசை எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். வரிசை வந்து கூடிட்டுது. இதே நிலைமை வந்து தொடருமாக இருந்தால் மக்கள் நாளைக்கு வந்து இந்த லைன் வந்து இன்னும் கூடிக்கொண்டு தான் போகும். பாருங்க இரவு மக்கள் நிற்கிறாங்க. இப்போ நேரம் வந்து 7 மணி ஆகுது. ரட்ட 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 அன்னு ரட்ட ரட்ட சூப்பர் நல்ல கட்ட 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 கட்ட. இங்கே பாருங்க அண்ணா பெட்ரோல் இருக்கா? இல்லை. ஓகே, எங்கேயும் பெட்ரோல் இல்லை. அந்த தேங்காய் பிரச்சனைக்கு வந்து குரங்க போட்டு மிம்சில் போட்டு சாவடிச்சாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா அரிசி தட்டுப்பாடுக்கு இந்த கோழி குஞ்சுக்கு கோழிகளுக்கு வந்து அரிசி போடுறதாலான் அரிசி தட்டுப்பாடு வருது. இப்போ கொக்குவில் ஜெயபிரணவன் பெட்ரோல் செட் முன்னால் நிற்கிறோம். பாருங்கள் அந்த லைனை பாருங்கள், இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள் அதிக நீளத்துக்கு இந்த லைன் நிற்கிது. எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அதிகமான இடங்களில் அதிகமான யாழ்ப்பாணத்துலையும் சரி சொன்னாங்க. எல்லா இடமே வந்து இப்போ அதிகமாக லைன்லாம் மக்கள் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே லைனுக்கு நிறைய நேரமாக காத்துட்ருக்காங்க அந்த பெட்ரோலுக்காண்டி. இங்கேயும் பாருங்கள் இதுலேயும் நிறைய மக்கள் பாருங்கள் பைக்கில் நிற்கிறாங்க. அவ்வளோ வேண்டு பாருங்கள். லைன் கூடிக்கொண்டே போகுது. பின்னால் லைன் கூடிக்கொண்டே போகுது. இது கொக்குவில் ஜெயபிரணவன் பெட்ரோல் செட். என்னுடைய நிலைமை இன்றைக்கு நீண்ட வரிசை 2 பக்கம் நிற்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஜெயபிரணவன் கொக்குவில் ஜெயபிரணவன் பெட்ரோல் செட்டு முன்னாலாம் இப்போ வந்து நிற்கிறோம். பாருங்க நிறைய மக்கள் இப்போ இங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. நாடு முழுவதும் வந்து அதிகமாக நிறைய இடங்களில் வந்து இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு நேற்று இரவிலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. நாடு அனுரவோடு நாட்டு மக்கள் இங்கே பாருங்க நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து பெட்ரோல் செட்டில் நிற்கிறாங்க. இந்த உண்மையிலே இப்படி வரிசைகள் வந்து வருகின்ற போது உண்மையிலே கவலையாக இருக்குது. தயவு செஞ்சு அனுரா அவர்களே வேலைக்கு போய் இந்த பெட்ரோலுக்கான ஒரு வழியை போய் கட்டாரில் போய் பண்ணிட்டு வாங்க. என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா இப்போ நிறைய காலமாக இந்த தேங்காய் பிரச்சனைக்கு வந்து குரங்க போட்டு மிம்சில் போட்டு சாவடிச்சாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா அரிசி தட்டுப்பாடுக்கு இந்த கோழி குஞ்சுக்கு கோழிகளுக்கு வந்து அரிசி போடுறதாலான் அரிசி தட்டுப்பாடு வருது. அப்போ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதிகளால் அப்போ கோழி குஞ்சுக்கு அரிசி போடாமல் டிபிடிப்பியாக கொடுக்குறது அது பெரிய வம்பல். அதே மாதிரி இப்போ பெட்ரோலுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நிறைய இடங்களில் தட்டுப்பாடு இருக்குது. நான் தொடர்ச்சியாக மற்ற பெட்ரோல் செட்டுகளுக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் வந்து போய் பார்ப்போம் எப்படி இந்த நிலைமை இருக்குன்னு சொல்லி. வரிசை கூடிக்கொண்டே போகுது. ஓகே, இதில் பாருங்க பெட்ரோல் இல்லாமல் ஒரு அண்ணன் வந்து ரூட்டிக்கொண்டு வரேன். அங்கேயும் பெட்ரோல் இல்லை. கசியாக ரூட்டிக்கொண்டு வர நிலைமை தான் வந்திருக்கு நிறைய பேருக்கு. இப்போ இது அடுத்ததாக கொக்குவில் ஏஎம்டி பெட்ரோல் செட் இருக்குது. அங்கேயும் என்ன மாதிரி நிலைமைன்றதை வந்து இந்த காலி வாயிலாக தாரன் பாருங்கள். தொடர்ச்சியாக என்ன நடக்குது இப்போ இருக்கிற நிலவரம் என்னன்றதை வந்து நான் இந்த காலையில் தாரன். எங்கேயும் பாருங்கள். இங்கே வந்து பெட்ரோல் இல்லை நினைக்கிறேன். இங்கே பாருங்க இங்கே வந்து பெட்ரோல் இல்லை போடாது. ஏன்டா ஆக்களும் இல்லை. அண்ணா பெட்ரோல் இருக்கா இல்லையா? பெட்ரோல் இருக்கா இல்லையா? பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் இல்லை. அங்கெல்லாம் லைன் நினைக்கணும். டீசல் மட்டும்தான் இங்கே இருக்குது. பெட்ரோல் இல்லையா? அப்படியே நாங்கள் மருதாமடம் அப்படியே சுண்ணாகத்துக்கு வந்து பயணிப்போம். இந்த நிலைமையில் இப்போ இருக்குன்னு சொல்லி இந்த காலி வாயிலாக தாரன். பாருங்கள் நிறைய பேர் அப்படியே லைன்லேயே நிற்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் மருதநாமடம் வந்துட்டோம். இது மருதநாமடம் பெட்ரோல் செட். இங்கே பெட்ரோல் இருக்கா இல்லையான்றதையும் வந்து கேட்போம்.
அண்ணா பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் முடிஞ்சா இல்லையா? ஓகே, இங்கே பெட்ரோல் இல்லை. மருதாமடம் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் இல்லை. வேறு எல்லாம் வரிச்சோடி போய் கிடக்குது. ஓகே, நாங்கள் அடுத்தது சுண்ணாகத்துக்கு போவோம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி ஆரடின்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொட்டி ஆரடி இது இருக்கிற இந்த பெட்ரோல் செட் பாருங்கள். இங்கேயும் வந்து மக்கள் லைனில் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் மக்கள் லைன்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். ரட்ட 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 அன்னு ரட்ட ரட்ட சூப்பர் நல்லா கட்ட 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 கட்ட. இங்கே பாருங்க, இது மருதாமடம் தாண்டி வர ரொட்டி ஆரடியில் இருக்கிற பெட்ரோல் செட். இங்கே வந்து பாருங்கள், மக்கள் லைனில் நிற்கிறாங்க. இங்கேயும் அடுத்தது நாங்கள் சுண்ணாகம் நோக்கி பயணிப்போம். பார்ப்போம் அங்கால என்ன மாதிரி நிலைமை சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து சுண்ணாகத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே தெரியும் அங்கேயும் ராமநாதனுடைய பெட்ரோல் செட். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரிச்சோடி பத்தான் இருக்குது. எங்கேயும் வந்து பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுங்க இங்கேயும் வந்து காலியாக தான் இருக்குது. அண்ணா பெட்ரோல் இருக்கா? இல்லை. ஓகே, இங்கேயும் பெட்ரோல் இல்லை. அடுத்ததாக நாங்கள் சுண்ணாக சந்தைக்கு போக போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் சுண்ணாகத்தில் நிற்கிறோம். சுண்ணாகத்தில் இருக்கிற 2 பெட்ரோல் செட்டுகள் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் அதிகமாக லைன் வந்து காணப்படுது பாருங்க. ரட்ட 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 அன்னு ரட்ட ரட்ட பாருங்க, அதிகமாக லைன் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, எல்லா இடங்கள்லையும் அதிகமாக இந்த வரிசையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இது சுண்ணாகத்தில் இருக்கிற இன்னொரு பெட்ரோல் செட் நாகலிங்கம் பாருங்க. இந்த இடத்துலையும் பாருங்க, மக்கள் லைனில் நினைக்கிறாங்க. ஓகே, இது சுண்ணாகம் பகுதியில் பாருங்க. அதிகமாக எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்லேயும் வந்து இந்த வரிசை தான் வந்து வரிசையில் மக்கள் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, இது மார்ச் மாதம் 1ஆம் தேதி. இப்போ வந்து சரியாக 6:30 மணி பாருங்கள். இதுதான் இப்போ நாடு இருக்கிற நிலைமை. ஓகே பாருங்கள், இப்போ 6:30 மணி ஆகுது. இப்போ அதிகமாக நேரம் கூட 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 இந்த லைன் பாருங்க கூடிக்கொண்டே போகுது. அவ்வளோ மக்கள் இப்போ நீண்ட வரிசையில் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, நான் இப்போ சுண்ணாகம் போயிட்டு திருப்பி இங்கே பாருங்கள், இந்த கொக்கு ஜெயபுரம் பெட்ரோல் செட்டுக்கு வாரேன். இல்லை பாருங்கள், வரிசை எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். வரிசை வந்து கூடிட்டுது. இதே நிலைமை வந்து தொடர்மாக இருந்தால் மக்கள் நாளைக்கு வந்து இந்த லைன் வந்து இன்னும் கூடிக்கொண்டு தான் போகும். இன்றைக்கு வந்து பாருங்கள், இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில், அதாவது நான் சுண்ணாகம் போயிட்டு திருப்ப வாரன் பாருங்க, எவ்வளோ பேர் நிற்கிறான்னு பாருங்கள். இனி இதே விதவா மக்கள் எல்லாம் எல்லாம் பெட்ரோல் அடிச்சு தான் போவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், லைன் கூடிக்கொண்டே போகுது. இந்த பக்கம் ஆட்டோ எல்லாம் வந்துடு. நான் நினைக்கிறேன் டவுனுக்கு பின்னேறம் வந்து பார்த்திங்கன்னா டவுனுக்கு பெட்ரோல் எல்லாமே வந்து முடிஞ்சிருந்தது. லைனில் மக்கள் நின்றாங்க. இப்போ அங்கே முடிஞ்ச கையோட மக்கள் எல்லாமே வந்து இனி பெட்ரோலை வந்து எடுத்து ஒழிச்சு வைக்கத்தான் பார்ப்பாங்க. அந்த நிலைமை தான் வந்து வரப்போகுது. இங்கே பாருங்கள், பழைய நிலைமை தான் வரப்போகுது. பழமைய நிலை தான் வரப்போகுது. எதுக்குள்ள நேரம் கொண்டு வந்து ஓட்டுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே வரைக்கும் நிற்கிது. பாருங்க, இடைவெளி மக்கள் நிற்கிறாங்க. இப்போ நேரம் வந்து 7 மணி ஆகுது. இதுக்கு டாப் வைன் ஷாப் தாண்டி ஐயப்பன் கோயில் தாண்டி போகுது. இங்கே பாருங்கள், வரிசை இங்கே வர நிற்கிது. இன்னும் கூடிக்கொண்டே இருக்குது வழியா குறையிற மாதிரி தெரியல.
ஓகே, இப்படியா இதே நிலைமை வந்து தொடரமாக இருந்தால் நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். என்ன நடக்க போக தெரியலை. இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து இது யாழ்ப்பாணத்தில் பின்னிரம் நினைக்கிறேன் ஒரு 4 மணி அப்படி யாழ்ப்பாணத்தில் வந்து அதிக லைன் வந்து நின்றாது. இப்போ நான் நினைக்கிறேன் அங்கே பெட்ரோலெல்லாம் முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன். முடிஞ்ச கையோட மக்கள் எல்லாமே போய் இப்போ இங்கே வராங்க. பார்க்கலாம். இப்போ இருக்கிற நிலவரத்தை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்க. நாளைக்கு இந்த மாதிரி இல்லை. இப்போ நானும் வந்து லைனில் நின்று தான் பெட்ரோல் அடிக்கணும். ஓகே, இன்னொரு காலை வாயிலாக சந்திப்போம். பாய்.